வெல்கம் டு டேப் ஐஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா YE டெஸ்ட்கான 36 கொஸ்டினில் மேக்ஸ் கொஸ்டின் ஒரு 30 கொஸ்டின் இருக்குது. அந்த 30 கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த செகண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே அப்படி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும், ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் என்ன ரெண்டு இருக்கும், ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கலாம், இல்லை R1 R2 நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது நமக்கு வேல்யூ, இது ஏ, இது பி, இது சி. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்ற சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா மைனஸ் பி பை ஏ அப்படின்றது என்னது ஜென்ரல் ஃபார்முலா. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா என்னது சி பை ஏ. ஓகே, இதெல்லாம் என்னது ஜென்ரல் டேட்டா. ஓகே, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, the roots of the polynomial is inversely proportional to the second. அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த செகண்டா. அப்போ என்னது ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த செகண்ட். அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஒன்னா நமக்கு தெரியுமா. அப்போ ஆல்ஃபா பீட்டா நமக்கு என்ன எடுத்திருக்கோம், சி பை ஏ. அப்போ சி பை ஏன்னா என்னது 4k டிவைடட் பை கே ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 1. அப்போ இது இந்த சைடு போயிருமா, அப்போச்சுன்னா என்ன வரும், கே ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 4k அப்படின்னு இருக்கும். சரி, ஓகே. இது இங்கிட்ட வந்துருச்சுன்னா கே ஸ்கொயர் மைனஸ் 4k ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இது என்னது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்துச்சா. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ இது எப்படி எழுதலாம், கே மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0வா. எப்படி இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் தானே இது வரும். அப்போ கே ஸ்கொயர் மைனஸ் 2k ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 வந்துச்சா. அப்போ கேவோட வேல்யூ என்னது, கே மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஹோல் ஸ்கொயர் ரெண்டு சைடு பண்ணோம்னா 0 0 தான். அப்போ கே மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 இருக்குமா. அப்போ கே ஈக்குவல் டு எவ்வளவு 2 என்ன கேட்டிருக்காங்க, கேவோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி 2. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், when the digits in the Pranav stage is reversed. இப்போ நம்ம பிரணவோட ஏஜ் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், பிரணவோட ஏஜ் வந்து என்ன எடுத்துக்கலாம் 10x + y அப்படின்னு எடுத்துக்கோமா. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு ஏஜ் சம்மில் பார்த்த மாதிரி தான். இப்போ ஒரு 74 அப்படின்னு இருக்குன்னா அதை எப்படி எழுதலாம்னு சொன்னேன், 70 + 4 பிரித்து தானே எழுத முடியும். ஏன்னா டிஜிட்ஸ்னால நம்ம என்னது பிரித்து தான் எழுத போகிறோம். இஃப் த டிஜிட்ஸ் இந்த பிரான்ஸ் ஆர் ரிவர்ஸ் அப்படின்னா அவங்க அப்பாவோட ஏஜ் வந்துடுமா. இப்போ இவரோட ஏஜ் டிஜிட்ஸ் இப்போ 14 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை ரிவர்ஸ் பண்ணால் என்னது 41 வருமா. அப்போ இது பிரணவ் ஏஜ்னா இது வந்து என்னது அவங்க அப்பாவோட ஏஜ் தான். சரி, ஓகே. இப்போ ஃபாதர் ஏஜ் என்னவா இருக்கும், 10y + x. இதுதான் என்னது அவங்க அப்பாவோட ஏஜ். ஆஃப்டர் 1 year his father age will be thrice the current age of Pranav. இப்போ கரண்ட் ஏஜ் ஆஃப் Pranav எவ்வளவு, 10x + y. இதில் thrice அப்படின்னா இன்டூ 3, அதுதான் வந்து ஃபாதரோட ஏஜ் 1 இயருக்கு அப்புறம். அப்போ ஃபாதரோட ஏஜ் இப்போ என்னது 10y + x. அப்போ 1 இயருக்கு அப்புறம் அப்படின்னா என்னது +1. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அது என்னது டேரெக்டாக ஈக்குவேஷனில் போட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ இங்கே 3 உள்ள மல்டிப்ளை பண்ணணும், 30x + 3y ஈக்குவல் டு 10y + x + 1. சரி, ஓகே. இப்போ எக்ஸ் ஒய்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாமா. சரி, ஓகே. 29x ஈக்குவல் டு y போச்சுன்னா என்னது 7y + 1. ஓகே, இப்போ என்னது இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எப்படின்னா நம்ம ஆப்ஷனில் தான் போக போகிறோம். ஏன்னா அது எக்ஸுக்கு ஒய்க்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஃபைண்ட் த பிரணவ்ஸ் கரண்ட் ஏஜ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ எக்ஸ் ஒய், இது எக்ஸு இது ஒய், இது எக்ஸு இது ஒய், இது எக்ஸு இது ஒய், இது எக்ஸு இது ஒய் எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அந்த எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது ஆன்சர். இப்போ ஒரு நம்ம இதை எடுத்துட்டோம் நீங்கள், இது எக்ஸா. அப்போ 1 டைம்ஸ்னா 29 ஈக்குவல் டு 3 டைம்ஸ் 7 என்னது 21 + 1 22. ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகே, அப்போ இந்த ஆப்ஷன் இப்போ நம்மளுக்கு என்னது, இதுதான் நமக்கு ஆன்சர். இந்த ஆப்ஷன் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 1 டைம்ஸ் போட்டால் 29 ஈக்குவல் டு 4 டைம்ஸ் போட்டால் என்னது 7 4s are 28 + 1 29. அப்போ என்னது ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ பிரணவோட கரண்ட் ஏஜ் என்னது 14 years. தேர்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு என்னது கியூப் ரூட் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு எல்லாமே தெரியும், இந்த 8ஓட கியூப் ரூட் என்னது 2 டிவைடட் பை, இப்போ மொத்தம் எத்தனை 6 டிஜிட் இருக்கா. 6 டிஜிட்னா இந்த 3க்கு ஒரு நம்பரும் இந்த 3க்கு ஒரு நம்பரும் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இங்கே என்னது இந்த 3க்கு ஒரு 0, 3 0க்கு ஒரு 0. 512ஓட கியூப் ரூட் என்னது 8. அப்போ என்னது 2/0.08 இன்டூ இங்கே அதே மாதிரி தான் 1/2னா என்னது கியூப் ரூட் தானே. இந்த 3 0க்கு ஒரு 0, இந்த 3 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்க போகிறோம். இது என்னது
கியூப் ரூட்னா எதோட கியூப் ரூட்? 9ஓட கியூப் ரூட். அப்போ என்ன ஆன்சர்? 0.09. ஓகே, கேன்சல் பண்ண என்ன வரும்? 0.04. ஓகே. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1/ல கொடுத்துருக்காங்களா? அப்போ என்னது 1/ன்றப்ப இது என்னது மேலே வந்துடும். அப்போ 0.04 இன்டூ 0.09 ஈக்குவல் டு 36. இது 4 × 9 36 நம்மளுக்கு தெரியும். ஆனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்கணுமா? ஆல்ரெடி 2 டிஜிட் வந்துடுச்சு, இன்னும் 2 டிஜிட் வரணும்ல. அப்போ அதுக்கு முன்னாடி 2 0 போட்டுக்கணும். அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. இந்த இது ஏன் புரிஞ்சிச்சுல? ஏன்னா இது 1/ல இருக்குது, அதனால நம்ம என்னது இன்வெஸ்ட் பண்ணுறப்ப இது மேலே போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் அமங் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன். ஓகே, இது என்ன நார்மலாக நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ சிலதெல்லாம் பார்த்தாலே இப்போ என்னது இது வந்து 2.7. ஏன்னா ஒரு டிஜிட் டிவைடட் பைல 10 இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடில் பாயிண்ட் தள்ளி வைக்கணும். மல்டிப்ளிகேஷனில் 10 100 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரைட் சைட் பாயிண்ட் தள்ளி வைக்கணும். அப்போ என்னது இங்கே வரும்போது 2.7. இப்போ இது டிவைட் பண்ணுறப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 2 டைம்ஸ் பாயிண்ட்னா 30 வந்துடும், 4 வந்துடும். அப்போ என்னது 40 தான் இருக்கும். அப்போ 40 அப்படின்றப்ப 15 3s are 45. அப்போ கூட வந்துடும். அப்போ என்னது 2.2 சம்திங் வரும். அப்போ இது வந்து 2.2ல இருக்குது. இது எவ்வளோ இருக்குது? இதுவும் அதே மாதிரி தான் 2.26. 13 2s are 26. ரிமைனிங் 2 தான் இருக்கும். அப்போ என்னது அதுவும் 2.1 சம்திங் வரும். 2.7. அப்போ என்னது அதை மட்டும் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தா எவ்வளோன்னு தெரிஞ்சால் போதும். 13 அப்போ 2 டைம்ஸ் எவ்வளோ? 26. 34 மைனஸ் 26 எவ்வளோ? 4 4 8. இப்போ பாயிண்ட் வச்சா 0. ஓகே, எத்தனை டைம்ஸ் போடலாம்? 6 டைம்ஸ் போடலாமா? 6 டைம்ஸ் போட்டால் 78. அப்போ என்னது 2.6 இருக்கு. நம்மளுக்கு என்னது எதில் இருக்கிறதுலே என்ன கேட்டிருக்கான்? லார்ஜஸ்ட் தானே கேட்டிருக்கான். அப்போ ஆப்ஷன் சி 2.7 தான். இங்கே என்ன 2.2 2.1 2.6 2.7 இது ரெண்டில் தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஆனால் பார்த்தாலே என்ன தெரியுது? இங்கே 2.6 இங்கே 2.7. அப்போ எது லார்ஜஸ்ட்டு? ஆப்ஷன் சி தான் லார்ஜஸ்ட். ஓகே, 5th கொஸ்டின். A certain sum amounts to. ஓகே, இப்போ என்னது அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 6352.50. எத்தனை வருஷத்தில் அப்படின்னா 2.5 வருஷத்தில் 2.5 years. 10% per annum காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியும் நம்மளுக்கு? சக்ஸஸிவ் இன்க்ரீஸ் தான். அப்போ 2.5 yearsல 10% per annum சொல்லியிருக்கானா? அப்போ ஃபர்ஸ்ட் இயரில் எத்தனை? 10%. செகண்ட் இயரில் எத்தனை? 10%. அடுத்து ஹாஃப் இயர் சொல்லியிருக்காங்க. ஹாஃப் இயர் அப்படின்னா எத்தனை? 5%. அப்போ என்னது நம்ம என்ன சக்ஸஸிவ் இன்க்ரீஸ் ஃபார்முலா என்னது? x + y + z + xy அதான் போட போகிறோம். அப்போ போட்டால் என்ன வரும்? x + y + z + xy. இப்போ இது x, இது y, zன்னு வச்சுக்கோம். xy எவ்வளவு? 100 + yz எவ்வளவு? 50 + zx எவ்வளவு? 50 டிவைடட் பை 100 + xyz / 100². அப்போ xyz 100 × 50 எவ்வளவு? 500 டிவைடட் பை 100² அப்படின்றது என்னது நம்மளுக்கான ஃபார்முலா. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னது காம்பவுண்டர்ஸ்க்கான பர்சன்டேஜ் கிடச்சிரும். அப்போ காம்பவுண்டர்ஸ் பர்சன்ட் இது எவ்வளோ வரும்? இங்கே ஃபஸ்ட்டு எவ்வளோ? 25 ப்ளஸ் இங்கே என்னது 200. 100 + 50 + 50 200. 200 டிவைடட் பை 100 வந்து எவ்வளோ வரும்? 2 ப்ளஸ் இங்கே என்ன 0 0 கேன்சல், இங்கேயும் 0 0 கேன்சல். அப்போ எவ்வளோ வரும்? 0.05. அப்போ எவ்வளோ வரும்? 27.05%. என்னது 25.05%ன்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆனால் அவன் என்ன கொடுத்துருக்கான்? நம்மளுக்கு அமௌண்ட்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ பிரின்சிபல் என்னது நம்மளுக்கு எப்பயுமே 100%. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் அமௌண்ட் ஈக்குவல் என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் தானே. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல். அப்போ எவ்வளவு? 127.05% தான் வந்து எவ்வளவு? 6352.50. இதுதான் வந்து என்னது கொடுத்துருக்காங்க அமௌண்ட். நம்மளுக்கு தெரியும் அமௌண்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபலையும் கூட்டினா தான் அமௌண்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, பிரின்சிபலோட பர்சன்டேஜ் 100%. அப்போ இதெல்லாம் நமக்கு என்னது நார்மலாக நம்ம போடலாம். இந்த கடைசியாக ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் வரும். இது இவ்வளோனா மீதி கேட்டிருக்கிறது எவ்வளோ அப்படின்றத இது என்னது இதுதான் நம்ம கடைசியாக சால்வ் பண்ண வேண்டியது. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? வாட் வில் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் சம் ஃபார் டபுள் த டைம். இப்போ ஆல்ரெடி எவ்வளோ டைம் இருக்குது? 2.5 வருஷம். அப்போ டபுள் த டைம் தான் எவ்வளவு? 5 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 10%. அப்போ 5 × 10 எவ்வளவு? 50%. 50% தான் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். என்ன கேட்டிருக்காங்க? வாட் வில் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 127.05% தான்
6352.50 அப்படின்னா இந்த 50% எவ்வளவு அப்படின்றத என்னது நமக்கான கொஸ்டின். ஓகே, இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது ஆன்சர் வந்துடும். இப்போ என்னது இங்கே 2 பாயிண்ட் இருக்கா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது, இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. அப்போ என்னது இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டா இங்கே என்ன வரும், 12705 இன்ட்டு எத்தனை டைம்ஸ் வருது ஆக்சுவலாக 5 டைம்ஸ் வரும், 50 வரும். இங்கே 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா 12705 இன்ட்டு 5 டைம்ஸ் போட்டிங்கன்னா என்ன வரும், 5 2 5 3 டைம்ஸ் 3 1 6. அப்போ என்ன 63525 வந்துடுச்சா. அப்போ 5 டைம்ஸ் போட்டால் வந்துடும். இங்கே ஒரு 0 இருக்காங்க, நம்ம 0 போட்டிருக்கோம். அப்போ 50 இன்ட்டு 50 2500. இது என்னது கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்க மாதிரி இந்த ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்னது இந்த ஒரே ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்ல, ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்னது ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ என்னது ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு அதே தான் -b/a, ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு எவ்வளவு c/aவா. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது என்னது a b c, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் p and k அப்படின்னு சொல்லி p and k கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது இந்த ரூட்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆல்ஃபா பீட்டான்றது இது எவ்வளவு 2ம் -4ன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. அப்போ என்னது 2 - 4 -2 ஈக்குவல் டு b -b/னா -p/a எவ்வளவு 2. அப்போ மைனஸ் கேன்சல்மா, பியோட வேல்யூ ஈக்குவல் டு 4 கிடச்சிருச்சா. இந்த ஈக்குவேஷனில் நம்ம இது சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கே என்னது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. கே கண்டுபிடிக்கணும் என்னது, கேன்றது சி இடத்துல இருக்குது. அப்போ இதை எடுத்துக்கலாமா. அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 2 × -4 -8. சி எவ்வளவு கே டிவைடட் பை ஏ எவ்வளவு 2. அப்போ கே ஈக்குவல் டு -16. இப்போ பி ஈக்குவல் டு 4, கே ஈக்குவல் டு -16 எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி. p = 4, k = -16. Okay, next sum. The sum of all interior angle of a polygon is find the total number of sides. Sides கேட்டிருக்காங்க, அதாவது sum of interior angles கொடுத்துருக்காங்க. இது என்னது டைரக்ட் ஃபார்முலா தான். sum of interior angles கொடுத்துருக்காங்க. அது என்னது 720 = number of sides கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா என்னது n - 2 × 180. இதுதான் என்னது இதுக்கான ஃபார்முலா. 720 டிகிரி 180 டிகிரி அப்படின்றது இது டைரக்ட் ஃபார்முலா. சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள் = n - 2 × 180. என்னன்றது என்னது நம்பர் ஆஃப் சைட்ஸ். இதை ரெண்டையும் அடிச்சு கொடுக்கலாமா, அடிச்சு கொடுத்தா டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் வரும். ஏன்னா 18 4s தான் 72, 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 4 = n - 2. அப்போ n = என்னது 6. ஃபார்முலா தெரிஞ்சுன்னா என்னது டைரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். ஓகே. இது என்னது ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணது தான். ஒரு ஃபார்முலா உங்களுக்கு என்னது தெரிஞ்சிருச்சுன்னா என்னது எல்லாமே போட்டுடலாம். அப்போ என்னது ஃபார்முலா, காஸ்ட் ப்ரைஸ் பை மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் டிவைடட் பை 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இதுதான் என்னது இதுக்கான டைரக்ட் ஃபார்முலா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஆர்டிகல் இஸ் மார்க்ட் அப் 30% ஹையர் தென் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு என்னது இப்போ இங்கேயே பார்த்துட்டு நம்ம வந்து ஃப்ராக்ஷனில் எடுக்க வேணாம். இங்கே காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொஸ்டினை கடைசி வரைக்கும் வாசித்து பார்த்தா தெரியும் என்னது காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம் 30%னா 3/10 ஃப்ராக்ஷன் வேல்யூ எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இது சோல்ட் அட் டிஸ்கவுண்ட் ஆஃப் X%. எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லலை. தென் ஷாப்கீப்பர் கெயின் வந்து 17%. ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இங்கே என்னது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் அங்கே, அப்போ காஸ்ட் ப்ரைஸும் தெரியும், மார்க்கெட் ப்ரைஸும் தெரியும். என்ன கேட்டிருக்காங்க, வாட் வுட் பி த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் ஹூஸ் காஸ்ட் ப்ரைஸ் 500 சோல்ட் அட். ஓகே, ஒருவேளை அந்த X% கண்டுபிடிக்கிறோம்ல, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் X% கண்டுபிடிச்சிட்டோம். அதில் வந்து 5% இன்க்ரீஸ் பண்ணோம்னா எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இந்த ஃபார்முலா என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 500. ஓகே, டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு 30% ஹையர் தென் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்னது, இதில் 30% எவ்வளோ 10% அப்படின்றது 50யா. அப்போ 30% அப்படின்றது 150. அப்போ என்னது 650 = 100 மைனஸ் எக்ஸ். எக்ஸ் தான் நமக்கு தெரியாது. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ 17. அப்போ 117. ஓகே, அப்போ இது என்னது கேன்சல் பண்ணிடலாம், 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிள் அடிச்சா இங்கே என்னது 10, இங்கே 1 3. 13 டேபிள் அடிச்சுக்கலாமா, இதை 13 எத்தனை டைம்ஸ் 9 டைம்ஸ். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண 90 = 100 மைனஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் = என்னது 10%.
அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 10% கண்டுபிடிச்சாச்சு. ஓகே வாட் வில் த செல்லிங் ப்ரைஸ் அப்படி தானே கேட்டிருக்காங்க. இங்கே எவ்வளோ ப்ராஃபிட்டா? அப்போ நம்மளுக்கு தெரியும் 100% தான் என்னது காஸ்ட் ப்ரைஸ் 500 அப்படின்னா 15%ன்றது ப்ராஃபிட். அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னது 115% எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன நம்மளுக்கு டேரெக்டாக 0 கேன்சல் ஆயிரும். 115 into 5 எவ்வளோ 5 5s 25க்கு 5 2 times 7 5. அப்போ ஆன்சர் என்னது 575 ஆப்ஷன் ஏ. இந்த ஃபார்முலா தெரிஞ்சு என்னது டேரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். A cylinder which is open at the bottom is surmounted by a cone at the top. ஓகே ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலிண்டர் ஓப்பன் அட் த பாட்டம், அது மேலே ஒரு கோன் இருக்கு. ஓகேவா? அப்போ அதோட ரேடியஸ் என்ன சொல்கிறாங்க, இதுக்கும் காமன் ரேடியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. காமன் ரேடியஸ் 5.5. சரி ஓகே. த ஹைட் ஆஃப் த சிலிண்டர்னு சொல்லிட்டாங்க. இதுதான் என்னது சிலிண்டரா, இதோட ஹைட் வந்து 19.1. டோட்டல் ஹைட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர், இந்த கோனும் இந்த சிலிண்டரும் சேர்த்து எவ்வளோ ஹைட் அப்படின்னா 32.3. இது என்னது நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை இப்போ என்னது அப்படியே நம்ம டயக்ராமாக வரைஞ்சிட்ருக்கோம். ஹைட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் இந்த சிலிண்டரும் கோனும் சேர்த்து 32.3. த அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரக்சர், அப்போ என்னது அதோட கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே. இப்போ இது ஃபுல்லாகவே 32.3 அப்படின்னா இது 19.1னா அப்போ இந்த பார்ட் என்னவா இருக்கும்? இந்த மொத்தத்துலேருந்து இதை மைனஸ் பண்ணால் போதுமா? அப்போ என்னது 32.3 மைனஸ் 19.1னா அப்போ இங்கே என்ன வரும் 2.13 வருமா? ஓகே. அப்போ என்னது ஆன்சர் 13.2. இதோட ஹைட்டு எதோட ஹைட்டு? ஆக்சுவலாக இது என்னது கோன் தானே. அப்போ இது என்னது ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க கோனில். அப்போ இது என்னது எல் அப்படின்றது தான் இது கோன். இதுதான் ஹைட்டு, இது என்ன ஸ்லாண்ட் ஹைட்டு, இது ரேடியஸ். சரி ஓகே. ரெண்டோட கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா என்னது 2πRH ஈக்குவல் டு, இப்போ பை அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு 2 into π into ரேடியஸ் எவ்வளவு 5.5. அந்த ரேடியஸ் நான் என்ன எழுதிக்கிறேன் 11/2ன்னு எழுதிக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஈஸியாக இருக்கும் கிராஸ் அடிச்சு கொடுக்குறது. 5.5னா மல்டிப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்குது. இப்போ இங்கே 11/2ன்றப்ப 2 அடியிருமா? அடுத்து என்ன ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஹைட்டு வந்து 19.1. அப்போ நம்ம 11 into 19.1 போட்டால் என்ன வரும்? 11 into 19.1 போட்டோம்னா 191 போடுவோமா? 210.1 பை. அப்போ என்னது உங்களுக்கு டேட்டா நான் ஆல்ரெடி இப்போ கொடுத்தாச்சு. இங்கே சிலிண்டருக்கான டேட்டாஸ் கொடுத்தாச்சு. நம்ம சிஎஸ்ஏ வரைக்கும் ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ என்னது கோனோட சிஎஸ்ஏ ஃபைன் பண்ணணும். கோனோட கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னது தெரியும் πr L. நம்மளுக்கு என்னது ஸ்லாண்ட் ஹைட் தானே, எல் தானே வேணும். அப்போ எல்லோட ஃபார்முலா என்னது L = √r² + h². நம்ம ஆல்ரெடி டயக்ராமில் பார்த்த மாதிரி தான். என்னது அது ஆக்சுவலாக எப்படி இது ஹைட்டாக இருந்துச்சு, ஸ்லாண்ட் ஹைட்டாக இருந்துச்சு, ரேடியஸ் இருந்துச்சா? அப்போ இதை பார்த்தாலே நமக்கு என்ன தெரியும் பித்தாகரன் ட்ரிப்ளெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? அப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் இந்த வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஒன்று தான், பித்தாகரன் ட்ரிப்ளெட் போட்டாலும் ஒன்று தான். இப்போ இங்கே என்ன வரும் 5.5 13.2. இங்கே மூணாவது வேல்யூ என்னன்றது கண்டுபிடிக்கணும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் 5.5 the whole square + 13.2 the whole square எடுத்து ரூட் எடுத்து கண்டுபிடிச்சாதான் என்ன எல் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறோன்னா என்ன வரும் 55 132. இங்கே என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ டிவிசிபிள் பை 11, ரெண்டுமே 11 டிவைட் ஆகுமா? அப்போ என்ன வரும் 5 12. அப்போ மூணாவது ட்ரிப்ளெட் என்னது நம்மளுக்கு 13. நம்மளுக்கு என்னது 5 12 13ன்றது என்னது மூணாவது ட்ரிப்ளெட் டிவைடட் பை 11 பண்ணோம். அப்போ இன்ட்டு 11 பண்ண என்ன வரும் 143. பாயிண்ட் என்னது ரிமூவ் பண்ணோம்ல, அப்போ ஒரு பாயிண்ட் தெளிச்சு என்னது 14.3. இதுதான் வந்து என்னது எல்லோட வேல்யூ L = 14.3. இதை நீங்கள் இப்படி போட்டாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் சப்ஸ்டியூட் இப்போ நீங்கள் r² வேல்யூ போட்டு h² வேல்யூ போட்டு ரூட் எடுத்து போட்டாலும் உங்களுக்கு என்னது 14.3 ஆன்சர் தான் வரப்போகுது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ நமக்கு என்ன கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா? அப்போ π இன்ட்டு ரேடியஸ் என்னது 5.5 இன்ட்டு 14.3. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது சிஎஸ்ஏ ஆஃப் த கோன் கிடச்சிரும். இங்கேயும் வழக்கம் போல் அதே மாதிரி தான் நம்ம என்னது π × 11/2 × 14.3ன்னு எழுதிக்கலாம்.
11 டைம்ஸ் போட்டால் 1, இங்கே என்ன வரும் 3, 7, 5 பாயிண்ட் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு போட்டால் என்னது 7 டைம்ஸ் 8 டைம்ஸ் 7 டைம்ஸ் 1 8 1 எவ்வளோ 6 5 78.665 பை அப்படின்றது என்னது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன். இப்போ நமக்கு என்னது அவுட்டர் தானே கேட்டிருக்காங்க, அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நமக்கு என்னது டோட்டல் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க, அப்போ என்னது இதையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ பையை காமனாக எடுத்துக்கலாமா, எடுத்துகிட்டு என்ன வரும் 210.1 ப்ளஸ் 78.5 ஆட் பண்ண வரும் 5 இன்ட்டு 210.1ஐயும் 78.65 ஆட் பண்ண என்ன வரும், அப்போ இங்கே என்ன வரும் 10 அப்படின்னா 0.75 இங்கே 8 இங்கே 8 2 அப்போ 5 இன்ட்டு 288.75 ஈக்குவல் டு எவ்வளோ 22/7 இன்ட்டு 288.75. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஆன்சரு 907.5. இதுதான் உங்களுக்கு என்னது ஆன்சராக வரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இதை இதெல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 907.5 தான் ஆன்சராக வரும். என்னது உங்களுக்கு ஆப்ஷன் சி 907.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் சம். சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் இஸ், இது என்னது டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் என்னது x + y = 98. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ நம்பர்ஸ், ரெண்டு நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 28. ஓகே, ஒரு நம்பர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒன் ஆஃப் த டூ நம்பர்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து எவ்வளோ 2x = அப்போ x = என்னது 63. ஒரு நம்பர் வந்து 63 ஆப்ஷனில் இருக்கா, இல்லை. அப்போ இன்னொரு நம்பர் என்னது, நம்ம 98லேருந்து 63 மைனஸ் பண்ணோம்னா கிடச்சிருமா, அப்போ எவ்வளோ வருங்க 5 3. அப்போ இன்னொரு நம்பர் என்னது 35. அப்போ எக்ஸுன்றது 63, ஒய்ன்றது 35. ஆப்ஷன் என்ன இருக்குது, ஆப்ஷன் டி 35. இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க, அது 35. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டிக்ரீஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிடென்ட் ஃப்ரம் ஏப்ரல் டு மே அண்ட் மே டு ஜூன்? நம்மளுக்கு என்ன 3 மாதம். இப்போ இங்கே என்ன வேல்யூ நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. அப்போ என்ன வேல்யூனா இங்கே ஆக்சுவலாக என்ன வேணால் 48, இது வந்து 36, இது 32. இதுதான் என்னது இங்கே வேல்யூ. மற்றதுக்கு ஏன் எழுதலாம், நம்ம கேட்டிருக்கிறது என்னது ஏப்ரல் மே ஜூன் அதான் கேட்டிருக்காங்க. ஏப்ரல்லேருந்து மேலேருந்து ஜூன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க டிக்ரீஸ். ஓகே, இப்போ எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு ஏப்ரல்லேருந்து மேக்கு 12 பார்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு 12 பார்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு. எதுலேருந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு 48லேருந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கும் அடுத்து என்னது மே டு ஜூன், மேலேருந்து ஜூன் கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு 4 பார்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு. எதுலேருந்து 36லேருந்து. அப்போ இதை அடிச்சு கொடுத்தா என்ன வரும் 1/4. இங்கே அடிச்சு கொடுத்தா 1/9. அப்போ 1/4 = 1/9. கிராஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் 9:4 ரேஷியோ. ஆப்ஷன் பி 9:4 ரேஷியோ தான் என்னது இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். த பெரிமீட்டர் ஆஃப் த டூ ஸ்கொயர்ஸ், ரெண்டு ஸ்கொயரோட பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னது 4a. 4a = 52 அப்படின்னா a = என்னது 13. அதே மாதிரி இங்கே 4a = 20 அப்படின்னா a = என்னது 5. சைடு நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் தேர்ட் ஸ்கொயர், மூணாவது ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஹூஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஏரியா ஆஃப் திஸ் டூ ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு என்னது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு ஸ்கொயரோட சைட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஹூஸ் ஏரியா, அதோட ஏரியா எதுக்கு ஈக்குவல்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஏரியா ஆஃப் த இந்த ரெண்டு ஸ்கொயரோட ஏரியா என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ இதோட ஏரியா என்னது என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த தேர்ட் ஸ்கொயர், அதாவது மூணாவது ஸ்கொயரோட பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஏரியா ஆஃப் தீஸ் டூ ஸ்கொயர். ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்கொயரோட பெரிமீட்டர் கொடுத்துருந்தாங்க, அதோட சைடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏ ஸ்கொயர் என்னது 13 ஸ்கொயர் என்னது 169. இங்கே ஏ ஸ்கொயர் என்னது 25. இந்த ரெண்டு ஏரியாவோட டிஃப்ரென்ஸ், இந்த ரெண்டு ஏரியாவோட டிஃப்ரென்ஸ் என்னது 25 மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ வரும் 441. 441 தான் என்னது மூணாவது ஸ்கொயரோட ஏரியா. அப்போ ஏ ஸ்கொயர் = 144. அப்போ இதோட சைடு என்னது 12. மூணாவது ஸ்கொயரோட சைடு வந்து 12. அவங்க கேட்டிருக்கு என்னது ஃபைண்ட் த பெரிமீட்டர். பெரிமீட்டர் என்னது 4a. அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் a = 48. ஆப்ஷன் டி என்னது டைரெக்டாக ஒரே ஃபார்முலா தான், அதை நம்ம எப்படி புரிஞ்சுட்டு அந்த ஸ்கொயர் எடுத்து போடுறோன்றது தான் இந்த சம்மில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது என்னது ஒரு ரேஷியோ கான்செப்ட் பேஸ் தான்.
டீவியேஷனில் போடலாம். இப்போ வந்து மிஸ்டர் எக்ஸ் பர்ச்சேஸ் 13 bags at the rate of 50. ஆக்சுவலாக என்னது ஃபஸ்ட் என்னது பேக்ஸோட ரேஷியோலாம் எழுத போகிறோம். 13:15:12 இது மாதிரி மாடல் போன வைகி டெஸ்ட்டோட இதுலேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி மாடல் தான். 13 bags வந்து 50 per kg, 15 bags வந்து 60, 12 bags வந்து 65. ஃபைண்ட் த ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் த பேக் அப்படின்னா என்னது ஆக்சுவலாக என்னது இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணி இதையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்ஸ் போட்டால் தான் இதுக்கு ஆன்சர் வரும். ஆனால் என்ன இது நம்ம அப்படி போட போகிறதில்ல. இப்போ ஃபஸ்ட்டு ரேஷியோ எடுத்துட்டோமா 13, 15, 12ன்றது ரேஷியோ. ஓகே ரேட் எவ்வளவு ஃபஸ்ட்டு 50, 60, 65. அப்போ இதோட டோட்டல் இந்த ஆவரேஜ் தானே கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ப்ரைஸ் பர் பேக் ஒரு பேக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் தானே கேட்டிருக்காங்க. சரி ஓகே இப்போ இந்த 50, 60, 65 இந்த மூணுலேயுமே காமனாக இருக்கிறது என்னது இந்த 50ன்ற நம்பர் இந்த மூணுலேயுமே காமனாக இருக்கும். இதுலேயும் இருக்கும் இதுலேயும் இருக்கும் இதுலேயும் இருக்கும். இப்போ இந்த 50 கம்பேர் பண்ணும்போது 50க்கு எவ்வளோ கூட இருக்குது 10 கூட இருக்குது. இதில் எவ்வளோ கூட இருக்குது 15 கூட இருக்குது. சரி ஓகே அப்போ இது ரெண்டே ஃபஸ்ட் என்ன பண்ணோம் எக்ஸ்ட்ரா இருக்குதா மல்டிப்ளை பண்ணோம். அப்போ எவ்வளோ 150 ப்ளஸ் இதில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 180 இன்டூ 10 டைம்ஸ் எவ்வளோ 150 2 டைம்ஸ் 30 அப்போ 180 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்ஸ் எவ்வளவு 30 10 20 30 30 ப்ளஸ் 38 40 அப்போ 50 ப்ளஸ் இது எவ்வளோ வரும் 330 டிவைடட் பை 40 0 கேன்சல் ஆயிரும். 4 டைம்ஸ் அல்சா பண்ண என்ன இருக்கணும் 8 டைம்ஸ் வருமா 8 4s are 32 அப்போ ரிமைனிங் 0.10 வரும். அப்போ 0.25 அப்போ 50 ப்ளஸ் 50 ப்ளஸ் 8.25 எவ்வளவு 58.25 டேரெக்டாக வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. இதாட்டி நீங்கள் என்ன பண்ணணும் 13 × 50 ப்ளஸ் 15 × 60 ப்ளஸ் 12 × 65 டிவைடட் பை டோட்டல் 40 பேக்ஸ் அந்த மாதிரி போட்டு போகணும். இந்த இது என்னது இது வந்து ஒரு டீவியேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னது ஈஸியாகவே ஆன்சர் வந்துடும். இது என்னது ஒரு பார் கிராஃப் கொஸ்டின் ஆக்சுவலாக என்னது உங்களுக்கு டேட்டா எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்கம் இது வந்து என்னது இன்கம் இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்துலேயுமே இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபார்முலாவும் இங்கே என்னது கொடுத்துட்டாங்க பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பை எக்ஸ்பெண்டிச்சர் இன்டூ 100. இதில் வந்து நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எது ஹையஸ்ட்டாக வருதுன்னு செக் பண்ண போகிறீங்க. இதில் வந்து பண்ணிங்கன்னா என்ன வரும் டி அப்படின்ற இதில் தான் உங்களுக்கு என்னது ஹையஸ்ட்டாக வருமா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க கரெக்டாக வருதான்னு. இன்கமையும் எக்ஸ்பெண்டிச்சரையும் மைனஸ் பண்ணிட்டு டிவைடட் பை அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டு இன்டூ 100 போடுவீங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க அப்போ இன்டூ 100 போடணும்ல. இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் என்னது போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வருதா இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வருதான்றதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கியூப் ரூட் கேட்டிருக்காங்க. ஓகே கியூப் ரூட் ஆஃப் 5 × 64 எவ்வளவு 5 டேபிளில் போடுறப்ப நம்ம எப்படி போட போகிறோம் இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்க. இப்போ 64 × 5 அப்படின்னு போடுறப்ப என்ன பண்ணணும்னா ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா அதுதான் என்னது 5 டேபிளால் மல்டிப்ளை பண்ணுற போகிறதுக்கான ஆன்சர். ஏன் அப்படின்னா இந்த 5 நம்ம எப்படி எழுதலாம் 10/2ன்னு எழுதலாமா அந்த கான்செப்ட் தான் இது. அப்போ என்னது 320 ப்ளஸ் 22 எவ்வளவு 23 343 டிவைடட் பை 64. இது எதோட கியூப் ரூட்டு 7ஓட கியூப் ரூட் 64ன்றது 4ஓட கியூப் ரூட். அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 4ஐயும் 7ஐயும் டிவைட் பண்ணால் என்ன வரும் 1 டைம்ஸ் 4 ரிமைனிங் 3.0 எத்தனை டைம்ஸ் 7 டைம்ஸ் 28 2 5. அப்போ ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் பி 1.75. எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இது என்னது உங்களுக்கு என்னது பார்த்தோன்னே போடுற மாதிரி தான். எல்சிஎம்னா என்னது இருக்க எல்லா பேஸையுமே நம்ம எழுத போகிறோம். 2 இருக்குது 3 இருக்குது 5 இருக்குது 7 இருக்குது 11 இருக்குது. அப்போ எல்லாத்துலேயுமே 2 3 5 7 இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்சிஎம் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் ஹையஸ்ட் பவர் தான் எடுத்து எழுத போகிறோம். ஒருவேளை ஹெச்சிஎஃப் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா லோயஸ்ட் பவர் எழுத போகிறோம். அதில் வந்து எல்லாமே இருக்குது எது காமனாக இருக்கோ அதை மட்டும் தான் எழுத போகிறோம். இங்கே என்னது எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க எல்லா பாசிபிலிட்டி கீழே இருக்க நம்பரையும் எழுதிட்டு ஹையஸ்ட் பவர் எழுத போகிறோம். இப்போ இங்கே என்னது 4 இருக்குது இங்கே 5 இருக்குது இங்கே 6 இருக்குது. ஹையஸ்ட் பவர் என்னது 6. அப்போ ஒன்று ஆப்ஷன் ஏவாக இருக்கும் இல்லை சியாக இருக்கும். அப்போ மற்ற 2 ஆப்ஷன் ஓகே இந்த டியும் இருக்குது. சரி ஓகே அடுத்து என்னது இங்கே என்னது இப்போ 3/3 இங்கே 3 இங்கே 3 ஓகே. அப்போ ஹையஸ்ட் பவர் எது 3/3. அப்போ இங்கேயும் 3 இருக்குது இங்கேயும் 3 இருக்குது இங்கேயும் 6 இருக்குது இங்கேயும் 6 இருக்குது. அப்போ இங்கே என்னது இந்த ஆப்ஷனும் கிடையாது. அப்போ அடுத்து என்னது 5/1 2 2. அப்போ 5/2 5/2 எங்கே இருக்குது இங்கே மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி இதுவும் கிடையாது. அப்படி பார்த்தாலும் நீங்கள் என்னது ஆப்ஷன் நெட்லேயே நீங்கள் டக்குன்னு போட்டுடலாம். நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கணும்னு அவசியம் இல்லை.
பவரை மட்டும் செக் பண்ணி நீங்கள் என்னது போட்டுக்கலாம். ஸ்டடி த கிவன் டேபிள் இந்த எக்ஸாம் ஆன்சர் த கொஸ்டின். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது, PQRSTன்னு ஸ்கூல் இருக்குது. 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் 7th 8th 9th எல்லாத்துலேயும் ஸ்கூல் இருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விச் கிளாஸ் ஹஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் டுகெதர். எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும். நீங்கள் என்னது இந்த டோட்டலாக பார்த்தாலே போட்டுடலாம். எதில் மினிமமாக இருக்காங்க? 903. எதில்? 9th ஸ்டாண்டர்டில் தான் மினிமமாக இருக்காங்க. மற்ற எல்லாத்துலேயுமே என்னது கூட தான் இருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி 9th ஸ்டாண்டர்ட். த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digit that is exactly divisible by 17 and 36 அப்படின்னு. இப்போ 17ஓட டிவிசபிலிட்டி ரூலும் 36ஓட டிவிசபிலிட்டி ரூலும் தெரிஞ்சால் என்னது இந்த சம் போட்டலாம். 36 அப்படின்றப்ப நம்ம என்ன நடக்கணும்? 9ஆலையும் டிவிசபிள் ஆகணும், 4ஆலையும் டிவிசபிள் ஆகணும். எந்த நம்பர் 9ஆலையும் 4ஆலையும் டிவிசபிள் ஆகலோ அது வந்து 36ஆலையும் கண்டிப்பாக டிவிசபிள் ஆகும். 17ஓட டிவிசபிலிட்டி ரூல் என்னது? இப்போ 17 ஸ்கொயர் அப்படின்னு என்னது? 289. 17ஓட டிவிசபிலிட்டி ரூல்னா லாஸ்ட் நம்பர் இருக்குல்ல, லாஸ்ட் நம்பரை இன்டூ 5 பண்ணிக்கணும். இன்டூ 5 பண்ணிட்டு அந்த நம்பருக்கும் எவ்வளோ வரும்? 45 வருமா? அந்த நம்பருக்கும் ரிமைனிங் நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 17 வருதா? இங்கே வந்தால் ஒன்று 17ஆக இருக்கணும், இல்லை 0வாக இருக்கணும், இல்லை 17ஓட மல்டிபிளாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னது? கண்டிப்பாக அந்த நம்பர் 17ஆல் மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு ஆப்ஷன் என்னது? ஆன்சர் சீன் கொடுத்துருக்கோமா? சரி செக் பண்ணி பார்த்துக்கோம், கிராஸ் வெரிஃபை. 9792 இருக்கா? அப்போ லாஸ்ட் நம்பர் இன்டூ 5 போட்டால் என்ன வரும்? 10 வரும். அப்போ 10 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 969. திருப்பி இன்டூ 5 போட்டால் என்ன ஆகுது? 45. அப்போ 45 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 1 இங்கே 51. அப்போ நம்மளுக்கு என்னது? 17 3s are 51 தெரியுமா? அப்போ இது 17ஆல் என்ன இது டிவிசபிள் ஆகும். ஏன்னா 51ன்றது 17ஓட மல்டிபிள் தானே. அப்போ ஆப்ஷன் சி கரெக்டு தான். லாஸ்ட் 2 நம்பர் நமக்கு என்னது? 9. இது எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 9ஓட டிவிசபிள் ஆகும், 4ஆலே லாஸ்ட் 2 நம்பர் டிவிசபிள் ஆகும். அப்போ என்னது? ஆப்ஷன் சி தான். 17ஓட டிவிசபிலிட்டி ரூல் மட்டும் வச்சு பார்த்தாலே என்னது போதும் இருக்குது. ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் என்னது? இதே மல்டிப்ளை பண்ணும். 63 × 6. ஏன்னா முன்னாடி வேல்யூ இருக்கனால இதை மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட் இது பிரித்து எழுதிக்கும் எல்லாத்தையுமே. இங்கே என்ன? இது 63 எப்படி பிரித்து எழுதலாம்? 9 × 7. இங்கே 2. எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் கடைசி வரைக்கும் பிரிச்சுக்கணும். அப்போ என்னது? இங்கே 3 3. அப்போ என்னது? நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வரும், ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும்? 41 வரணும். அப்போ அந்த மாதிரி எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் 3 இருக்குது, 3 3 7. இதெல்லாம் என்னது? வேல்யூஸ். இதோட காம்பினேஷன் நம்ம செக் பண்ணணும். எந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் உங்களுக்கு 41 வருது அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு தெரியும் 3 × 3 × 3 எவ்வளவு? 27. இந்த 3 3யை மல்டிப்ளை பண்ணால் 27. 7 2s are 14. அப்போ இது 2 ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 41 வருதா? அப்போ அந்த 2 நம்பர் ரூட்ஸ் என்ன இருக்கும்? 27 14 அப்படின்றது என்னது? அப்போ எக்ஸ் மைனஸ் 27 டிவைடட் பை 6. ஏன் அப்படின்னா என்னது? முன்னாடி வேல்யூ 6 இருக்கா, ப்ளஸ்ஸு. அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 14 டிவைடட் பை 6. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? மைனஸ் 27 பை 6 மைனஸ் 14 பை 6. அடிச்சு கொடுத்தானே என்ன வரும்? 3 டேபிள் அடிச்சா 9 டைம்ஸ், இங்கே 2 டைம்ஸ், இங்கே 2 டேபிள் அடிச்சா 7 3. அப்போ 9/2 7/3. ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி. -7/3 -9/2. எக்ஸோட வேல்யூ 2 நம்மளுக்கு கிடச்சிச்சு. இந்த காம்பினேஷனை எப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு என்னது? இந்த நம்பரோட காம்பினேஷனில் தான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். A can do certain work in 30 days. B is 25% less efficient than A and C is 60% more efficient than B. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? எஃபிஷியன்சியை நம்ம ரேஷியோவை எடுத்துக்கலாம். B is 25% less efficient than A. 25% அப்படின்னா என்னது? ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/4. அப்போ யார் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கா? B. அப்போ பியோட வேல்யூ 3ஆக இருந்துச்சுன்னா ஏவோட வேல்யூ 4ஆக இருக்கும். ஏன் அப்படின்னா 25% அப்படின்றது 1/4. இந்த 4 அப்படின்றது பேஸ் வேல்யூ, அதுலேருந்து ஒரு பார்ட் கம்மியாக தான் பி இருக்காங்க. அப்போ 4லேருந்து பி வந்து ஒரு பார்ட் கம்மியாக இருக்காங்க. அப்போ அதே மாதிரி சி இஸ் 60% மோர் எஃபிஷியன்ட் தென் பி. அப்போ 60% அப்படின்னா என்ன வருது? 3/5. 60% என்னது? டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 3/5 தான் வரும். அப்போ யார் மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கா?
சி தான் மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. அப்போ சி வந்து 8 அப்படின்னா பி வந்து 5. ஓகே, டேரெக்டாக அவ்வளோதான். இங்கே என்னது 5, இங்கே 3 போட்டிங்கன்னா என்னது 20, 15, 24. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா, ஏவோடது, பியோடது, சியோடது தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்கிறாங்க, ஏ கேன் do certain work in 30 days. எஃபிஷியன்சி தெரியும். அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ ஏவோடது? ஆக்சுவல் டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 20 × 30 600. ஏன்னா இங்கே என்னது 20, இங்கே 30 எவ்வளவு 600. அப்போ அதே மாதிரி நம்மளுக்கு என்னது பிஎன்சி ஒர்க்கிங் டுகெதர் 10 days. அப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து அப்படின்னா எவ்வளவு? இவங்களோட டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 24 × 39 × 390. இவங்களோட டோட்டல் ஒர்க்கு 390. அப்போ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு? 210. ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு? இதில் 600ல் 390 போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒர்க்கு 210. அந்த ரிமைனிங் ஒர்க்கை ஏ மட்டும் வேலை செய்திருந்தால் எப்போ முடிச்சிருப்பாரு? ஏவோட எஃபிஷியன்சி 20 டிவைடட் பை 20 போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 10.5 வரும். 10.5 ஆர் 10 1/2 days. ஆப்ஷன் பி. அப்போ என்னது நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் தெரியும். அதில் வந்து இவங்க வந்து பியும் சியும் மட்டும் 10 days ஒர்க் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் ஒர்க்கை ஏ மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். The angle of elevation of unfinished tower is 45 degree from a point. ஓகே, இப்போ ஒரு டவர் இருக்கு, எவ்வளோவா? 45 டிகிரியில் இருக்கு. சரி, ஓகே, 45 meters away from the base. இப்போ இது பேஸ் அப்படின்னா 45 மீட்டர் தள்ளி இருக்கு. இது எவ்வளோ டிகிரியில் இருக்குன்னா 45 டிகிரியில் இருக்கு. ஆஃப்டர் டவர் இஸ் ஃபினிஷ். இது வந்து என்னது முடியாத டவர். ஓகே, இப்போ வந்து என்னது கொஞ்சம் டவர் கட்டிட்டாங்க, மேலே டவர் கட்டிட்டு ஃபைண்ட் தி எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த. இப்போ அதே பாயிண்ட்லேருந்து பார்க்குறப்ப அந்த டவரோட டிகிரி எப்படி இருக்குன்னா 60 டிகிரியாக இருக்கும். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த நியூலி பில்ட் டவர். அப்போ இந்த பார்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பார்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்மளுக்கு ரேஷியோ ட்ரிக்னாமெட்ரியில் 3 ரேஷியோ இருக்கும். 45%, 45 டிகிரி, 45 டிகிரி, 90 அப்படின்றது. அப்போ என்னது 1/√2 அப்படின்றது ஒரு ரேஷியோ. அதே மாதிரி 30, 60, 90 அப்படி பார்க்குறப்போ 1/√3, 2 அப்படின்றது ரேஷியோ. அந்த ரேஷியோ வச்சு தான் இங்கே என்ன போட போகிறோம். 45 டிகிரி அப்படின்னா இது 1 பார்ட், இது ஆப்போசிட்டில் என்ன இருக்குது 1, இதுவும் 1. அப்போ 1 பார்ட் தான் என்னது 45. ஓகே, நம்ம தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க 60 டிகிரி. அப்போ இது 60 டிகிரி அப்படின்னா இது என்னது 30 டிகிரியாக இருந்திருக்குமா? அப்போ 30 டிகிரியோட ஆப்போசிட் என்னது 1 பார்ட். அப்போ 60 டிகிரியோட ஆப்போசிட் √3. அப்போ 1 பார்ட் 45னா √3 பார்ட் எவ்வளோ? √3 வேல்யூ 1.72 × 45 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆன்சரு 77 பாயிண்ட் சம்திங் வரும். அப்ராக்சிமேட்டாக 78 அப்படின்றது பார்த்துக்கலாம். இப்போ இங்கே என்னது ஆப்ஷன் ஏ 33, பி 78, ஆக்சுவலாக என்னது சி 78 இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஆன்சர் என்னது நம்மளுக்கு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த நியூலி பில்ட் டவர் தான் கேட்டிருக்காங்க. அதுதான் இங்கே என்னது கொஞ்சம் ட்விஸ்ட். நம்ம வந்து ஆன்சர் 78 வரும், ஆப்ஷன் சியை பார்த்துட்டு போட்டுறக்கூடாது. நம்ம இந்த மொத்த ஹைட்டு தான் எவ்வளவு 78. நம்மளுக்கு தெரியும் இந்த 1 பார்ட்டு வந்து எவ்வளவு 45. அப்போ இந்த மொத்தத்துலேருந்து இந்த 1 பார்ட்டை டிவைட் பண்ண மைனஸ் பண்ணால் தானே இந்த பார்ட்டு. அப்போ 78லேருந்து 45 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது 33. அப்போ ஆப்ஷன் ஏ 33. புரியுதா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த நியூலி பில்ட் டவர். ஆல்ரெடி இது பில்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஹைட் மட்டும்தான் அவங்க கேட்டிருக்காங்க. இது மட்டும் கேட்டிருக்காங்கன்னா நம்ம டோட்டல்லேருந்து இந்த பார்ட்டை மைனஸ் பண்ணோம்னா என்னது இந்த பார்ட் கிடைச்சிடும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது என்ன டேரெக்டாக ஃபார்முலா தான். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து 71 வரைக்கும் இருக்க ஸ்கொயர் நம்பர்ஸோட நேச்சுரல் கேர். இதோட ஃபார்முலா என்னது n+1 × 2n+1 டிவைடட் பை 6. இதுதான் என்னது டைரக்ட் ஃபார்முலா. n எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 71 + 1 72. n எவ்வளோ 71 × 2 142 + 143 டிவைடட் பை 6. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 12 வரும். 12 × 143 என்னது நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட்டை பார்த்தாலே தெரியும். இங்கே என்ன 2 இருக்குது 3 இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் யூனிட் டிஜிட் 6ஆக தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் என்னது யூனிட் டிஜிட் 6ல் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு என்னது இதே ஆன்சர் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த ரேஷியோ ஆஃப் 45% ஆஃப் 80% ஆஃப் ஏ டு 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன அது டேரெக்டாக தான் போட போகிறோம். இப்போ 45% எல்லாமே பர்சன்டேஜ் இருக்காங்க, நம்ம பர்சன்டேஜை விட்டுருவோம். அப்போ 45 × 80 × ஏ டிவைடட் பை
30 into 40 into b equal to 15/4. இந்த தான் இது நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூ. இப்போ இதை வச்சு ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். சரி, நம்ம அடிச்சு கொடுக்குற ஃபஸ்ட் அடிச்சு கொடுத்துருவோம். 15 டேபிள்ஸால் அடித்தோம்னா இது எத்தனை 3 டைம்ஸ். சரி, ஓகே. இதை அடிச்சு கொடுத்தோம்னா 2 டைம்ஸ். 3 கேன்சல் ஆயிருமா? இங்கே என்னது ஆல்ரெடி 10 இருக்குது. அப்போ இங்கே என்னது 5 டைம்ஸ். அப்போ எவ்வளோ வரும்? a/b = 5/4. இப்போ a/b = 5/4ன்றதை நீங்கள் அடிச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 5 the average of a and b. இப்போ a and b யோட ஆவரேஜ் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு a 5 b 4ன்னு தெரியும். அப்போ ரெண்டோட ஆவரேஜ் எவ்வளவு? 4.5. எப்படி நீங்கள் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டால் வந்துடும் உங்களுக்கு 4.5. இந்த 4.5 தான் 67.5. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் a மைனஸ் b? அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்னது டேரெக்டாக டிவிஷன் தான். அப்போ டிவைடட் பை 45. ஏன்னா பாயிண்ட் 2க்கு அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்குது. அதனால் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறக்காண்டி 2 போட்டோம். அப்போ ஆப்ஷன் டி. ஏன் டி? நம்மளுக்கு வழக்கம் போல தான் யூனிட் டிஜிட்டை பார்த்தாலே தெரியும். 5 into 0 போட்டால் 0 வந்துடும். இங்கேயும் 0 வரும், இங்கேயும் 0 வரும். அப்போ 5 into 5 போட்டால் மட்டும்தான் என்னது நம்மளுக்கு 5ன்றது வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு என்னது 15 தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். A and B enter into partnership with 23,000 and 56,000. ஓகே, இப்போ வந்து என்னது நம்மளுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ப்ராஃபிட் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம் ரேஷியோ அப்படின்றது. இப்போ பார்ட்னர்ஷிப் எவ்வளோவா? 23. இது வந்து A, இது வந்து B. இங்கே எவ்வளவு? 56. ஆஃப்டர் 8 months A left the business. அப்போ 8 மாதம் கழிச்சு யார் வெளியே போயிட்டா? ஏ வெளியே போயிட்டாங்க. அப்போ ஏவோட காலம் டைம் பீரியட் எவ்வளோ? 8 மாதம். அப்போ ஏன்றவங்க 8 மாதம் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ பீன்றவங்க எத்தனை மாதம் இருந்திருப்பாங்க? 12 மாதம் இருந்திருப்பாங்க. அட் த எண்ட் ஆஃப் த இயர், ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தானே கனெக்ட் பண்ணுறோம். அப்போ எதாவது டோட்டல் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் ஏ. ஓகே, இப்போ என்ன சொல்ல போகிறோம்? நம்ம ஏதாவது அடிச்சு கொடுக்குறோன்னா அடிச்சு கொடுத்துக்கலாம். இங்கே என்னது 8ஐயும் இதை அடிச்சு கொடுத்தா எவ்வளோ வரும்? 7 times 8 7s 56. வேறு எதுவும் அடிக்க முடியுமா? அவ்வளோ. அப்போ 23:84 அப்படின்றது தான் என்னது A/B-க்கான ரேஷியோ. நம்மளுக்கு தெரியும் ப்ராஃபிட் ரேஷியோவும் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் என்ன டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ ஷேர் ஆஃப் ஏ தானே கேட்குறாங்க. அப்போ ஏவோடது என்னது 23. டோட்டல் பார்ட் எவ்வளவு? இங்கே 7,107 இன்ட்டு வேல்யூ எவ்வளோ? 68460. அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இதை அடிச்சு கொடுத்தோ இல்லை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் சி 14715.7 அப்படின்றத இதை சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டாக வருதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். 6 hours after Kamrup Express pass NJP. ஓகே, இப்போ வந்து இந்த கொஸ்டினை வந்து என்னென்னா ஒரு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். கொஞ்சம் நாளாக கவனிச்சுக்கோங்க. NJPன்னு ஒரு ஜங்ஷன் இருக்குது. ஓகே, அதை வந்து 6 hours ஆஃப்டர் கம்ரூப் எக்ஸ்பிரஸ் பாஸ். இது வந்து எப்படின்னா இந்த இதை 6 மணி நேரம் கம்ரூப் எக்ஸ்பிரஸ் பாஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து ராஜதானி எக்ஸ்பிரஸ் ட்ராவலிங் அட் த ஸ்பீட் ஆஃப், இப்போ ராஜதானி எக்ஸ்பிரஸோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 70 km/h. ஃபாலோயிங் கம்ரூப் எக்ஸ்பிரஸ் பாசிங் த்ரூ, அதுவும் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை அதாவது கம்ரூப் எக்ஸ்பிரஸ் போயிட்டுருக்கு, 6 மணி நேரம் ஆச்சு. இது ஃபாலோ ஆஃப்டர் கம்ரூப் எக்ஸ்பிரஸ் பாசிங் என்ஜேபி ஜங்ஷனை கம்ரூப் எக்ஸ்பிரஸ் பாஸ் பண்ணி 6 மணி நேரம் ஆச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ராஜதானி எக்ஸ்பிரஸ் ஒரு 70 km/h போய்கிட்டு இருக்கு. அதை எதுனா ஃபாலோ பண்ணி இந்த கம்ரூப் எக்ஸ்பிரஸ் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கு. அப்போ இஃப் ஆஃப்டர் பாசிங் என்ஜேபின்ற ஜங்ஷனை பாஸ் பண்ணி ராஜதானி ஓவர்டேக்ஸ் த கம்ரூப் எக்ஸ்பிரஸ் இன் 8 hours. அப்போ இது ஃபாலோ பண்ணி போகிறப்ப இது எங்கே ஓவர்டேக் பண்ணுதுன்னா ராஜதானியும் கம்ரூப்பும் எங்கே ஓவர்டேக் பண்ணுது அப்படின்னா 8 hours. ஓகேவா? அப்போ இங்கே என்னது டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? ஸ்பீட் இன்டூ டைம். அப்போ ஸ்பீட் இன்டூ டைமை என்னது நம்ம டேரெக்டாக ஈக்குவேட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இப்போ என்னது ராஜதானியோடதும் கம்ரூப்போடதையும். அப்போ ராஜதானியோட டைம் என்னது? இப்போ ஃபஸ்ட்டு 8 hours. அப்போ 8 hours. ஸ்பீட் என்னது? 70 km/h. கம்ரூப்போட டைம் என்னது? இப்போ கம்ரூப்போட டைம் வந்து இங்கே 6 hours. ஆனால் மீட்டிங் டைம் அப்போ இவங்க ராஜதானியும் கம்ரூப் ஓவர்டேக் பண்ணுறப்ப தானே இது 8 hours. அப்போ இதோட டைம் எவ்வளவு? ஆல்ரெடி இங்கே 6, இங்கே ஒரு 8. அப்போ டோட்டல் டைம் வந்து எவ்வளவு?
14 hours. இதோட ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. அவ்வளோ டேரெக்டாக நீங்கள் அடிச்சு கொடுத்துடலாம். இது எத்தனை டைம்ஸு? 5 times. அப்போ கம்ரூப் எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் டு 40 km/h. ஆப்ஷன் ஏ. இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், ஆனால் என்னது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ என்ஜேபின்ற ஜங்ஷனில் இருந்து கம்ரூப் எக்ஸ்பிரஸ் பாஸ் ஆகி 6 மணி நேரம் ஆச்சு. அப்போ தான் ராஜதானி எக்ஸ்பிரஸ் வந்து 70 km/h அதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை ஃபாலோ பண்ணி கம்ரூப்பும் ராஜதானியும் மீட் பண்ணுறப்ப எப்போனா ஓவர்டேக் பண்ணுறது 8 hours ஆகுதான். ஓகே, அப்போ ராஜதானியோட டைம் எவ்வளோ? 8 hours. அதோட ஸ்பீடும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட மீட் பண்ணுறப்ப ஓவர்டேக் பண்ணுறப்ப கம்ரூப்போட டைம் என்னவா இருக்கும்? ஆல்ரெடி 6 hours போயிடுச்சு, இப்போ வந்து 8 hours போயிடுச்சு. அப்போ டோட்டல் 14 hours. அப்போ டிஸ்டன்ஸ்க்கான ஸ்பீட் இன்ட்டு டைம் தானே. அப்போ ஸ்பீட் இன்ட்டு டைமு இதோடையும் ஸ்பீட் இன்ட்டு டைம் ஈக்குவேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னது? கே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், 40 km/h. நெக்ஸ்ட் கொஸ்டின். A camp of 150 soldiers has food for 400 days. ஒரு 150 soldiers இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து 400 டேஸ்க்கு இருக்குது. ஆஃப்டர் 50 days 100 more soldiers join the camp. ஒரு 50 நாள் கழிச்சு 100 பேர் வராங்களாம். அப்போ மீதி இருக்க ஃபுட்டு எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ 150 சோல்ஜருக்கு 400 நாளைக்கு இருக்குது. ஓகே, இப்போ என்னன்னா 50 டேஸ்க்கு அப்புறம் தானே சொல்கிறாங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? இப்போ இது எல்லாமே நம்ம என்னது ரிமைனிங் பேஸ் பண்ணி தான் போட போகிறோம். 150 சோல்ஜர்ஸில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் டேஸ் வந்து என்னது 400 டேஸ் இருந்தது, இப்போ 50 டேஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ ரிமைனிங் டேஸ் எவ்வளவு? 400ல் 50 போச்சுன்னா ரிமைனிங் 350. ஆல்ரெடி 400 இருந்தது, இப்போ 350க்கு தான் இருக்குது. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது அப்படின்னா 100 பேர் வந்துட்டாங்க சோல்ஜர்ஸ். இப்போ ஆல்ரெடி எவ்வளோ இருக்காங்க? 150. அப்போ சோல்ஜர்ஸ் 100 பேர் வந்தாங்கன்னா எவ்வளவு? 250. இவங்களுக்கு எத்தனை நாளைக்கு இருக்கும்? எக்ஸ். அவ்வளோ. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோன்னா டேரெக்டாக இருக்கும். இல்லாட்டி என்னது நீங்கள் டோட்டல் கணக்கு 150 × 400 அந்த மாதிரி போட்டு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ரிமைனிங் வச்சு போட்டோம்னா என்னது ஒரே ஈக்குவேஷன்லாம் போட்டுடலாம். 150 பேருக்கு 400 இருக்குது ஆல்ரெடி, ஆனால் 50 முடிஞ்சிருச்சு. அப்போ ரிமைனிங் டேஸ் எத்தனை? 350. இப்போ இருக்கிறது வந்து எவ்வளவு? 150 சோல்ஜருக்கு 350 நாள் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஆல்ரெடி 100 சோல்ஜர்ஸ் வர்றாங்கல்ல, அப்போ 150 + 100 250 சோல்ஜர்ஸ் வரப்போ எவ்வளோ டேஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும்? அவ்வளோ டேரெக்டாக நீங்கள் அடிச்சு கொடுக்கலாம். இப்போ 0 இங்கேயும் 0, இப்போ 5 டேபிள்ஸாக இங்கே 3 இங்கே 5 சரி தானே 7 0. அப்போ x = 210 days. இந்த ஒரு ஈக்குவேஷனை மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் பி 210 days. நெக்ஸ்ட் கொஸ்டின். த வால்யூம் ஆஃப் த மெட்டாலிக் சிலிண்டர் இஸ் வால்யூம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டர்னல் கொடுத்துருக்காங்க கேபிட்டல் ஆர், திக்னஸ் டி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் T = R - small r. அப்போ நீங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? T கொடுத்துருக்காங்களா? 3 = 12 - R. அப்போ R = என்னது? 9. அப்போ கேபிட்டல்லாம் தெரியும், ஸ்மாலாக தெரியும். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பைப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லென்த் ஆஃப் த பைப்னு என்னது? ஹைட் கேட்டிருக்காங்க. டைரக்ட் ஃபார்முலா தான் உங்களுக்கு என்னது? வால்யூம் எவ்வளோ? 3 5 6 4 = π 22/7 × R². என்னது ஆக்சுவலாக ஃபார்முலா என்னன்னா π R² - R² H. அதான் இங்கே போட போகிறோம். இப்போ இங்கே R² என்னது? 12² - 9² ஹைட் எவ்வளோ? அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பாருங்க 3 5 6 4 = 22/7. இங்கே என்ன இருக்குது? 12² - 9² இருக்கா? அப்போ 12² பண்ணி 9² பண்ணி நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கணுமான்னு கேட்டால் கிடையாது. இங்கே என்ன A² - B² ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ அது A + B × A - Bன்னு எழுதிக்கலாமா? அப்போ 12 + 9 21, 12 - 9 3 × ஹைட். அப்போ ஹைட் = என்னது? நீங்கள் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஹைட் = 18 வரும். ஆப்ஷன் பி. இதை நீங்கள் என்னது சால்வ் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வருதா, இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ஹைட் கரெக்டாக வருதான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஷியாமல் டேக்ஸ் அ லோன் ஃப்ரம் சுபம் ஃபார் 2 years at a rate of 8% per annum simple interest. ஓகே, இப்போ லோன் வந்து எத்தனை? 2 வருஷத்துக்கு 8%. ஓகே, அண்ட் ஆஃப்டர் 2 years he gave back rupees எவ்வளோ? 41,296 and complete the payment. Find the interest. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? நம்ம எல்லாமே டேரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் அந்த பர்சன்டேஜ் எடுத்து தான் போட போகிறோம். நம்மளுக்கு தெரியும் 1 yearக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே. அப்போ 1 yearக்கு 8%னா 2 yearsக்கு 16% அப்படின்றத என்னது? இன்ட்ரெஸ்ட். அவங்க 2 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 41,296 ரூபாயை கொடுத்துட்டாங்க. அப்போ அமௌண்ட் எவ்வளோ? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் தெரியும் நம்மளுக்கு 100%, இன்ட்ரெஸ்ட் வந்து 16%. அப்போ அமௌண்ட் எவ்வளோ? 116%. இந்த 116% தான் கொடுத்துருக்காங்க 41296 அப்படின்ட்டு.
அப்போ 16% எவ்வளோ அப்படின்றதான் இங்கே கேள்வி. ஆப்ஷன் பி 5696. உங்களுக்கு என்ன இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 5696 அப்படின்றது ஆன்சராக வரும். உங்களுக்கு புரிஞ்சு கான்செப்ட் புரிஞ்சுல? ஃபைன் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 16%, பிரின்சிபல் நம்மளுக்கு எப்பயுமே தெரியும் 100%. அப்போ அமௌண்ட் வந்து என்னது? பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் கூட்டுறது தான் அமௌண்ட்டு. அப்போ பிரின்சிபல் வந்து 100%, இன்ட்ரெஸ்ட் வந்து 16%. 116% தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட். அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்றது தான் இங்கே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து அந்த டீவியேஷன் மெத்தடில் போட்டோம்ல அதே மாதிரி தான் நம்ம பேஸ் வேல்யூ எடுத்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு 33 மினிட்ஸு 60 கிலோமீட்ரு, அடுத்த 33 மினிட்ஸு 70 கிலோமீட்டர்ஸ். ஆவரேஜ் ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம்? பேஸ் வேல்யூ தான் மேலே பண்ண போகிறோம். நம்ம ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா, அந்த டைம் அப்படின்றது தான் பேஸு. அப்போ டைம் வந்து எவ்வளவு? 33:33 அடிச்சு கொடுத்தா அது 1:1. அப்போ ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே? 60, 70. இது ரெண்டுக்கும் ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த கார் த ஹோல் ஜேர்னி. நம்ம என்ன சொன்னோம்? 60க்கு காமனாக எடுத்துக்கோமா. அப்போ இதில் எவ்வளோ? 10 கூட இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் 10 டிவைடட் பை டோட்டல் 2 ஈக்குவல் டு எவ்வளோ? 60 + 5 65. ஆன்சர் ஆப்ஷன் சி. இது என்ன? நார்மல் டீவியேஷன் மெத்தட் தான். நம்மளுக்கு 1:1 தெரியும், நம்மளுக்கு 60, 70 கொடுத்துருக்காங்க ஆவரேஜ். இப்போ இதுவும் ஸ்பீடு, இது ஆவரேஜ். இந்த மாதிரி டோட்டல் கேட்டாங்கன்னா என்ன? இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி தான் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி போட்டிருப்போம். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். இது என்னது? நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். இப்போ என்னது? இங்கே பார் போட்டிருக்காங்களா? பார்னா அப்படி என்ன அர்த்தம்? ப்ராக்கெட்னு அர்த்தம். அப்போ இங்கே ப்ராக்கெட்டில் போட்டால் என்ன வரும்? மைனஸ் பண்ண 4.09 மைனஸ் 1.59. அப்போ இங்கே என்ன வரும்? 0, இங்கே 5, இங்கே 2. அப்போ என்னது? 2.5. இங்கே என்ன வேல்யூ? அப்போ 2.5. இந்த 2.5 எப்படி எழுதிக்கலாம்னா 5/2 எழுதிக்கலாமா? ஏன்னா இங்கே 2 கேன்சல் பண்ணிக்கலாம்ல. அப்போ 3.12. 3.12 × 5 போட்டால் எவ்வளோ வரும்? 0 × 5 போட்டால் எவ்வளோ? 0, 1 × 6.15. 15.6. அப்போ அதோட இங்கே என்ன ஆட் பண்ண போகிறோம்? 15.60. அப்போ இப்போ இது என்னது? 15.60வா? அதோட இங்கே ஆட் பண்ண என்ன வரும்? 7, 1 இங்கே 1 போட்டால் 9, 1. அப்போ இங்கே என்னது? 3.06 மைனஸ் 19.7. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ண போகிறோம்? 3.06 மைனஸ் பண்ண என்ன வரும்? 1.16. இங்கே மைனஸ். ஏன் மைனஸ்? பெரிய நம்பரில் மைனஸ் சிம்பிள் இருக்கனால மைனஸ். மைனஸ் 16.11. இப்போ இங்கே என்ன இருக்குது? 20.05 மைனஸ் ஆஃப் மைனஸ் 16.11. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் தானே. அப்போ இங்கே என்ன வந்துடும்? இங்கே ப்ளஸ் ஆயிரும். அப்போ 20.05 16.11 ஆட் பண்ண என்ன வரும்? 6, 1, 6, 3. ஆப்ஷன் சி 36.16 அப்படின்றது இதுக்கான ஆன்சர். சிம்பிளிஃபிகேஷன். அவ்வளோ மொத்தம் எத்தனை? 30 சம்ஸ் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.